கடவுள் நேரில் வந்து ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்க, நீங்கள் கேட்கக்கூடிய வரம் எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா இந்த உலகத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்க ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் தனக்காக கேட்காத ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க நம்ம பெத்த தகப்பனாரும் தாயாரும் தான். அவங்க தான் நம்ம பிள்ளைகளுக்காக மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நம்ம பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாம், ஆனால் கஷ்டத்தை சொல்லித்தான் வளர்க்கணும். காலங்காலமாக கூட்டு குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க யார் தெரியுமா? தேனீக்கள் மட்டுமே தான். கடைசி வரை வாழ்ந்து ஒன்றாகவே போராடி வாழக்கூடியவங்க தான் இந்த தேனீக்கள். செடி வளர வேர்கள் ஆதாரம். அதே மாதிரி நம் பிள்ளைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னன்னு தெரியுமா? தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை தான் பெற்றவங்க நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சந்தோஷமாக பின்னாளில் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியை விட்டுட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எண்ணி நம்ம ஓட ஆரம்பித்த வச்சுங்களேன், நம்ம இருக்கிற நிம்மதியையும் மகிழ்ச்சியும் இழந்துருவோம். இதானே உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ப்ளீஸ்.